ரொம்ப நுட்பமாய் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சு இருக்கும். ஒருவித இந்திர ஜாலம், இந்திரனின் வலை மாதிரி. எல்லாம் ஒரே மாதிரி வேலை செய்யும். பிரம்மாண்டமாய் பரவியுள்ள சூனியத்தை நோக்கி இந்திரன் தன் மாய வலையை விரிக்கிறான். அதற்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அது மேலும் மேலும் முடிவில்லாமல் விரிந்து கொண்டே போகும். அந்த வலையில் உள்ள ஒவ்வொரு கண்ணியும் ஒரு நகைக்கல் போல் ஜொலிக்கும். உயிர் துடிப்போடு அதிரும். அவைகள் ஒன்றை ஒன்று பிரதிபலிக்கும். இந்தக் கண்ணிகள் பந்தம், அதாவது உறவு, நட்பு எனும் ஆற்றல் கோடுகளால் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நகைக்கற்களுக்கு தன்னிச்சையான இருப்பில்லை. அவற்றின் இடத்தை தொடர்ச்சியாய் அவற்றின் சந்ததிகளே நிரப்புகின்றனர். இந்த வலைக்கு அந்நியமாய் எதுவுமே கிடையாது. இதுதான் இந்திர ஜாலம், இந்திரனின் வலை. இதனுள்ளே இருப்பதெல்லாம் மற்றொன்றின் பிரதிபலிப்பே ஆகும். எப்போதும் விரிந்து பறந்து கொண்டே இருக்கும் பிரம்மாண்டத்தில் நுண்ணிய உயிர் துடிப்புகள் இவை. இந்த இந்திரஜாலத்தைப் பற்றி அதர்வ வேதம் குறிப்பிடுகிறது. இதைப் பற்றி பௌத்தர்களின் அவதாம்சக சூத்திரத்திலும் உண்டு. ஜப்பானியர்கள் இதனை கேகன் என்கிறார்கள். அண்டத்தில் உள்ளவையெல்லாம் ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பதைப் பற்றிய விளக்கமாக அமைகிறது இந்த உருவகம். நசிகேதன் சொன்னான், செல் மெமரி பத்தி அன்னைக்கு ஒரு நாள் அனிர்பான் சொல்லிட்டு இருந்தான். அதாவது ஒவ்வொரு செல்லுலையும் பௌதிகமான தகவல்களைத் தவிர உணர்ச்சி பூர்வமான பிராணசக்தியோடு சேர்ந்த விவரங்களும் சேமிக்கப்பட்டிருக்காம். அது எத்தனையோ தலைமுறைகளா தொடர்ந்து வருதாம். கடைசியா நவீன விஞ்ஞானமும் நம்ம ஆன்மீக ஞானத்தோடு வந்துதான் சேருது அப்படிங்கிறான் அவன். தர்மராஜ் சொன்னார், அவன் சொல்றது சரிதான். நம்முடைய செல்லுகளிலே ரொம்ப ஆரம்ப காலத்து உணர்ச்சிகள் கூட பதிவாகித்தான் இருக்குது. ஆரம்ப காலம்னா நீ பொறந்து கொஞ்ச நாட்கள்ல இருக்கிற ஞாபகம் கூடத்தான். எனக்கு 1 வயசாக இருக்கும்போது என்னோட அம்மா என்னை பார்த்து கத்தினதோ, இல்லை என் பக்கத்தில் இருந்த யாரோ ஒருத்தரோ என் உடம்பிலே ஒரு தாக்கத்தை உண்டாக்கியிருந்தா, அந்த உணர்வு இப்போதும் கூட என்னோட உடம்பிலே தங்கித்தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். நீ எதைப் பார்க்கிறாயோ அதை நீ நினைவில் சேமித்து வைக்கிறாய் அப்படின்னு கன்ஃபூஷியஸ் சொல்லியிருக்காரு. பேச்சு மூலமா எதையும் வெளிப்படுத்த தெரியாத வயசிலே நீ பார்த்ததையும் கூட உன்னோட செல்லுகள் நினைவில வச்சுக்குதுங்க. நீ சொல்லுறியே உன்னுடைய இந்த நண்பனைப் பத்தி, அவன் ஒரு சுவாரஸ்யமான ஆசாமியாக இருப்பான் போலிருக்கே. அதாவது கொஞ்சம் பண்டிதன் கணக்கா? ஒரு நாள் நீ அவனை இங்கே